சாமி. நீங்க பார்க்க போற வீடியோ அப்படின்றது இப்ப இருக்க பெண்களுக்கு முக்காசி பேருக்கு தைராய்டு அப்படின்றதும் தைராய்டு பிசிஓஎஸ் இந்த ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்ப பாராப்படுத்துது. உடம்பு வந்து அளவுக்கு அதிகமா பருமன் வர்றது காரணமும் முக்காசி பெண்களுக்கு வந்து இந்த தைராய்டு பிசிஓடி இந்த ரெண்டு தாங்க மெயின் காரணமா இருக்கு. இன்னைக்கு வந்து தைராய்டு அப்படின்றது என்னன்னு பார்க்க போறோம். தைராய்டை குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பா தைராய்டு குணப்படுத்த முடியுங்க. நம்மளால நினைச்சா கண்டிப்பா எதுவும் முடியும். அது பெண்கள் அப்படின்றது கண்டிப்பா நம்மளால எல்லாத்தையுமே செய்ய முடியுங்க. சிம்பிளா நம்ம ஒண்ணு ஃபாலோ பண்ணாலே போதுங்க, கண்டிப்பா தைராய்டு குணப்படுத்த முடியும். நம்மளோட வாழ்க்கை முறைகள் தாங்க, நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டாலே கண்டிப்பா தைராய்டு குணப்படுத்த முடியுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தைராய்டுனா என்ன, தைராய்டு வர காரணங்கள் என்ன, அதனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, தைராய்டு இருக்கும்போது நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, தைராய்டு கூடிய டயட் சார்ட் அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தைராய்டு அப்படின்றது கழுத்து பகுதியில இருக்க நாளமில்லா சுரப்பிங்க, அதாவது செல் சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா வண்ணத்து பூச்சி மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. அது வந்து நம்ம உணவு குழாயிலையும் மூச்சு குழாயிலையும் ஒட்டி இருந்த மாதிரி இருக்கும். அது சுரக்கிற முக்கியமான ஹார்மோன்ஸ் அப்படின்றது தைராக்சின். இந்த தைராக்சின் லெவல் வந்து நம்ம கூடும்போதோ, அதாவது தைராய்டோட லெவல் வந்து கூடும்போதோ குறையும் போதோ நம்மளுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணங்க. தைராய்டோட முக்கியமான வேலை அப்படின்றது மூளை செயல்பாடு, உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, இனப்பெருக்க உறுப்போட இயக்கம், இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. நம்மளோட உடல் வளர்ச்சி அப்படின்றது காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உடல் வளர்ச்சி இருக்கணும். இந்த தைராய்டு சுரபியோட அந்த சுரபி அப்படின்ற போது கம்மியாகும் போது அதிகமாகும் போது நம்மளுக்கு உடலுக்கு தேவையான செல் அப்படின்றது கிடைக்காம போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், பழைய செல்லோ அழிஞ்சு பழைய செல்லை அழிச்சிட்டு புதிய செல் உருவாகும் போது நம்மளோட உடல் பருமன் அப்படின்றது கரெக்டாவே இருக்கும். அந்த சர்க்குலேஷன் நடக்காத போது நம்மளுக்கு வெயிட் அதிகமாகிற காரணமே அதுதாங்க. அதே மாதிரிதான் மன வளர்ச்சி. இந்த மன வளர்ச்சி அப்படின்றது என்ன, நம்ம கரெக்டான டயத்துல எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்றது ஒரு ஸ்டெடி மைண்டா இருக்கும் பாத்தீங்களா, இல்லைன்னா ரொம்ப அப்படியே குழப்பவாதியா இருக்கிறது, எதுவுமே ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வர முடியாம நம்ம டென்ஷன் ஆகி மன சோர்வாகுது, அதுக்கும் முக்கியமான காரணம் அப்படின்றது தைராய்டு தாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னாலே கர்ப்பப்பை நம்ம ஒழுங்கா இயங்கணும், அந்த சர்க்குலேஷன் ஒழுங்கா நடக்கணும் அப்படின்றதுக்கு தைராய்டு சுரப்பி ரொம்ப முக்கியமாவே இருக்குங்க. ஸோ இந்த 4 முக்கியமான வேலைகளை தான் வந்து தைராய்டு சுரப்பி மூலமா வந்து நம்ம உடல் இயக்கத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த தைராய்டு அப்படின்ற போது அது குறையும் போது சரி, அதிகமாகும் போதும் சரி, நம்மளுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுங்க. தைராய்டு எதனால குறைகிறது, எதனால அதிகமாகிறது அப்படின்றது பார்க்கலாம். தைராய்டு வரதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்றது அயோடின் பற்றாக்குறை அப்படின்பாங்க. பட் நம்ம ஊர்ல அயோடின் பஞ்சமே கிடையாது. அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு விட்டமின் டி வந்து நிறையவே கிடைக்கும். அது மாதிரி நம்ம ஊரை சுத்தி 3 பக்கமும் கடல் தான் இருக்குது. கடல் சார்ந்த பகுதியில் நம்ம வாழ்றோம். நம்மளுக்கு வந்து அயோடின் பற்றாக்குறை அப்படின்றது இருக்கவே கூடாது. பட் இப்ப இந்த காலகட்டத்தில் அயோடின் பற்றாக்குறை வர்றதுக்கு காரணம் அப்படின்றது பெண்கள் முக்கால்வாசி வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான். சூரிய வெளிச்சத்துக்கும் போறது இல்லை, நம்ம கடல் சார்ந்த பகுதிகளுக்கும் இது பண்றது இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் அயோடின் பற்றாக்குறைக்கு வர்றதுக்கு காரணங்கள் இதுதான் மெயின் ரீசன். பட் அயோடின்னால தான் முக்கியமா தைராய்டு வருதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சின்ன பொண்ணுங்கள் கூட தைராய்டு வர்றதுக்கு காரணங்கள் இருக்கு. அது காரணம் அப்படின்றது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், மெயினா நம்மளோட ஃபுட் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது, அது மாதிரி கடையில வாங்குற ஃபுட் அதிகமா சாப்பிடுறது, வீட்டுல சமைக்கிற ஃபுட் அப்படின்றது கம்மியா எடுத்துக்கிட்டு கடையில வாங்குற மசாலா பொடி, இந்த பசுத்தன்மைகள் அதிகமா இருக்கிற ஃபுட் எடுக்கும் போது, அதாவது சப்பாத்தி, மைதா, கோதுமை, அதுல கூட கடையில வாங்குற கோதுமை பாக்கெட்ல கண்டிப்பா மைதா கலப்பாங்க. அது வந்து பசுத்தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது குளுட்டென்ற தன்மை வந்து அதிகமா இருக்கும் போது நம்மளுக்கு தைராய்டு சுரப்பி அப்படின்றது அது கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி மாசமா இருக்கும்போது சில பேருக்கு தைராய்டு வருது, அது மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சில பேருக்கு தைராய்டு வருது. மெயினா 30 வயசுக்கு மேலே குழந்தை பெண்கள் அப்படின்றது தைராய்டு வருது அப்படின்றது மெயின் காரணம் அப்படின்னா கால்சியம் டேப்லெட் தாங்க. நம்ம எடுக்கிற கால்சியம் டேப்லெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தைராய்டு சுரப்பி அப்படின்றது T3 T4 மட்டும் சுரக்கலைங்க, அந்த கால்சியத்தை கண்ட்ரோல் பண்ற சுரப்பியும் வந்து தைராய்டு சுரக்கின்றது. ஸோ நம்ம கால்சியம் டேப்லெட் எடுக்கும் போது என்ன பண்ணும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம தைராய்டு லெவல் வந்து ஒன்று அதிகமாயிரும், இல்லை தைராய்டு லெவல் குறைய ஆரம்பிச்சு. ஸோ முடிஞ்ச அளவு கால்சியம் பற்றாக்குறை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, 30 வயசுக்கு மேல இருக்க பெண்களும் சரி, மாசமா இருக்கும் போதும் சரி, குழந்தை பிறந்த பிறகும் சரி, இந்த 3 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா கால்சியம் பற்றாக்குறை, நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு உடனே என்ன பண்றீங்க, டாக்டர்கிட்ட போறீங்க, கால்சியம் டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க, கால்சியம் டேப்லெட் நம்ம சாப்பிடுறோம். பட் அது ஒரு ராங்கான மெத்தடுங்க. அது மாதிரி கால்சியம் அதிகமா இருக்க வெளியில இருக்க பொருட்களை டைரக்டா வாங்கி சாப்பிடுறது, அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. இயற்கையா கிடைக்கிற பொருட்கள்ல இருந்து நீங்க கால்சியத்தை வந்து உங்க உடம்புக்கு தேவையான அளவு கரெக்டா எடுத்துட்டு வந்தீங்கன்னாலே போதுமானதுங்க. ஸோ அந்த கால்சியம் டேப்லெட் எடுக்கிறதுனால கூட தைராய்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது அதுதான். அயோடின் பற்றாக்குறை எப்படி சொல்றோமோ அதே மாதிரி அடுத்த ஒரு ரீசன் வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு, மாசமா இருக்கும் போதும், 30 வயசுக்கு மேல இருக்க பெண்களுக்கு
தைராய்டு வரது காரணம் அப்படின்னா நீங்க கால்சியம் டேப்லெட் அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தைராய்டு வரதான் செய்யும். இயற்கையான முறையில நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. எதையுமே இயற்கையான முறையில சரி பண்ண பாருங்க. 3 ரீசன் பார்த்தோம். சோ மெயினா 4 ரீசன் அப்படின்றது அயோடின் டெஃபிஷியன்ஸ், அளவுக்கு அதிகமா கால்சியம் டேப்லெட் எடுக்கும்போது கண்டிப்பா வரும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லைனாலும் வரும். 4வது காரணம் அப்படின்றது எதுக்கு எடுத்தாலும் இந்த காலகட்டத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி பெயின் கில்லர் டேப்லெட் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது. சின்ன வயசுல இருந்து எதுக்கு எடுத்தாலுமே லைட்டா தலை வச்சா கூட பெயின் கில்லர் டேப்லெட் சாப்பிடுறீங்க. தயவு செய்து அதையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. பெயின் கில்லர் டேப்லெட் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுவுமே உங்க தைராய்டு சுரப்பியை ரொம்ப கஷ்டப்படுத்தும். தைராய்டு வர்றதுக்கு அதுவும் மெயின் காரணம். தைராய்டு அதிகமாகும் போது வர்றதுதாங்க ஹைப்பர் தைராய்டு. ஹைப்பர் தைராய்டுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்ற போது நம்மளோட ஹார்ட் பீட் அதிகமா துடிக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுது, படப்படன்னு அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அதிகமா வேர்க்கும், ரொம்ப பசிக்கும், எதுக்கு எடுத்தாலும் பதட்டமாகும், சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப டென்ஷன் ஆகி பதட்டம் ஆவாங்க. அது மாதிரி ஹைப்பர் தைராய்டு இருக்கும்போது ஒரு விஷயத்துக்கு டென்ஷன் ஆகி பதட்டம் ஆனா கை காலில் கொஞ்சம் நடுக்கமும் வரும். மெயினா நரம்பு தளர்ச்சி வருங்க. சூடு தாங்க முடியாது, கொஞ்சம் ஹீட் ஆயிட்டா கூட அவங்களால தாங்கவே முடியாது. கழுத்தை சுத்தி வீக்கங்கள் ஏற்படுறது. தைராய்டு குறையும் போது நம்மளுக்கு வர்றது அப்படின்றது ஹைப்போதைராய்டு. இந்த ஹைப்போதைராய்டோட சிம்டம் அப்படின்றது என்னன்னா உடல் வளர்ச்சி பாதிப்புங்க. அதாவது ஓவர் குண்டாகிறது, அளவுக்கு அதிகமா வெயிட் போறது, உடல் வளர்ச்சி பாதிப்பு, மன வளர்ச்சி பாதிப்பு, தோல்ல எப்பவுமே சொர சொரன்னு ஒரு மாதிரி இருக்கும். தேவையில்லாம அன்வான்ட் ஹேர் வளர்றது கூட ஹைப்போதைராய்டுல வருங்க. அடுத்து அவங்களால குளிர்ச்சி கொஞ்சம் கூலிங் கூட தாங்கவே முடியாது. ஏசி போட்டாங்க அப்படின்னு ஒரு செகண்ட் கூலிங்கா இருக்கும். அந்த கூலிங் குளிர்ச்சி அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதே மாதிரிதான் கழுத்தை சுத்தி அவங்களுக்கு வீக்கம் ஏற்படும். தைராய்டு அப்படின்ற போது நம்மளுக்கு தைராய்டு வந்துச்சு அப்படின்ற போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தெரியுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹீமோகுளோபின் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ரொம்ப சோர்வா டயர்டா ஆயிடும். பெண்கள் அப்படின்ற போது irregular periods வரது காரணமும் இதுதான். ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது எல்லாமே தைராய்டு குறையும் போது ஃபர்ஸ்ட் வர சிம்டம் இதுதாங்க. ஹைப்போதைராய்டுனாலும் சரி ஹைப்பர் தைராய்டும் சரி எனக்கு இருக்குது தைராய்டு இருக்கு அப்படின்ற போது அவங்க என்னென்ன உணவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்றது மைதா, வெள்ளை சக்கரை, பாலிஷ் பண்ண அரிசிகள் எடுக்கவே கூடாது. மைதா ஏன் மைதா எடுக்கக்கூடாது? மைதா, ஒயிட் பிரெட், வீட் பிரெட் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா மைதால அந்த பசத்தன்மை அதிகமா இருக்கும். அந்த பசத்தன்மை அதிகமா இருக்கிறது செரிமானம் பண்ணும்போது நம்ம அந்த ஹைப்போதைராய்டு குணமாகவே ஆகாது. அதனால நீங்க தயவு செய்து எடுக்கக்கூடாத உணவுகள் அப்படின்ற போது மைதா, ஒயிட் சுகர், அது மாதிரி பிரெட் ஐட்டங்கள், கோதுமையுமே நீங்க எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வீட்டுல அரைச்ச கோதுமை இருக்கணும். வெளியில வாங்குற பேக்கெட் ஐட்டம் எடுக்கவே கூடாது. கோதுமையிலுமே குளுட்டன் அப்படின்றது பசத்தன்மை, கோதுமையிலே கொஞ்சம் பசத்தன்மை இருக்கதாங்க செய்யுது. ஸோ முடிஞ்சவங்க ரொம்ப எனக்கு ஹையா இருக்கு தைராய்டு அப்படின்றவங்க கோதுமையை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அதையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சோயா பீன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வேக வச்சுன்னா அப்படி பிசு பிசுனே இருக்கும். எப்ப பார்த்தாலும் சோயா பீன்ஸ் நீங்க எடுக்கவே கூடாதுங்க. அதே மாதிரிதான் காய்கறிகள் அப்படின்றது நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்றது முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், ப்ரொக்கோலி அந்த மாதிரி ஐட்டங்கள். அது மாதிரி நீங்க பச்சை எடுக்கும்போது பீட்ரூட்டுமே சில பேர் எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மாதிரி காஃபி டீ கண்டிப்பா குடிக்க கூடாது. பால் எடுக்கக்கூடாது. பால் மூலியமா கிடைக்கிற நீங்க வேணா பன்னீர், ஆனா மோர் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாமே தவிர டைரக்டா நீங்க பால் எடுக்கக்கூடாது. அதே மாதிரிதான் பால்ல கால்சியம் அதிகமே அப்படின்னா இல்ல, பாலை விட கீரையில கால்சியம் அதிகம். ஸோ நீங்க கீரையில இருக்க கால்சியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு குணமாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்குங்க. சோடா உப்பு, அஜினமோட்டோ இந்த கலந்த உணவுப் பொருட்கள், வெளியில இருந்து வாங்கிட்டு வர சிப்ஸ் பாக்கெட், எண்ணெய்பலகாரங்கள் அதெல்லாம் எடுக்கவே கூடாது. அஜினமோட்டோ, சாம்பார் பொடி, கறி மசாலா பொடி அந்த மாதிரி பேக்கட் ஐட்டம் வாங்கவே வாங்காதீங்க. அதுலயுமே கெமிக்கல் கலக்கும்போது கண்டிப்பா தைராய்டு குணமாகிறது கஷ்டம் தாங்க. தைராய்டு குணமாகக்கூடிய அடுத்து என்னென்ன உணவுகள் எடுக்கணும் அப்படின்ற போது நீர்காய்கள், நம்ம ஊர்ல இருக்க நீர்காய்கள் பச்சையா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நீர்காய்கள் இருக்க தாதுப்புனாலும் சரி விட்டமின்ஸ்னாலும் சரி நம்மளுக்கு அப்படியே உடம்புக்கு ஃபுல்லாவே கிடைக்குங்க. கண்டிப்பா சீக்கிரமாவே உங்களுக்கு கியூர் ஆகுது. அது மாதிரி வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாவே நடக்குங்க. நீர்காய்கள்னா உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு சுரைக்காய், பீக்கங்காய், பாவக்காய், இந்த கோவக்காய், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி காய் அப்படின்னு நம்ம ஊர்ல விளையிற காய்கள் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் காய்னே முடியும். நல்லா பாருங்க, கோவக்காய், பாவக்காய், வெண்டைக்காய், சுரைக்காய், பீர்க்கங்காய், வெண்பூசணி, அது மாதிரி சக்கரை பூசணி, சவ், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நீர் சத்து அதிகமா இருக்க பொருட்கள் நீங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால குணப்படுத்த முடியுங்க. அதே மாதிரி மல்லி விதை, மல்லி தண்ணி, ஹோமியோபதி டாக்டரும் சரி சித்தா டாக்டரும் சரி எனக்கு அதிகமா ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னா மல்லி தண்ணி தான். அந்த மல்லியை வெறும் தண்ணியில மல்லியை நாளா
நல்லா தட்டி போட்டு லைட்டா தட்டிட்டு மல்லியை தண்ணியை கொதிக்க வச்சு அதை எடுத்துக்கிட்டா கூட கண்டினியூஸா ஒரு நாள் 4-5 தடவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தைராய்டு கண்டிப்பா கியூர் ஆகுங்க. வெறும் அதாவது லெவல் கம்மியா இருக்கவங்க வெறும் மல்லி தண்ணி மட்டும் எடுத்துமே வந்து தைராய்டை குணப்படுத்தியிருக்காங்க. ஸோ தைராய்டு இருக்கும்போது நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படின்ற போது பூண்டு எடுத்துக்கலாம், பசலைக்கீரை அதிகமாக எடுத்துக்கலாம், முட்டை எடுத்துக்கலாம், ஆரஞ்சு எடுத்துக்கலாம், பனானா எடுத்துக்கலாம், டொமேட்டோ எடுத்துக்கலாம். அது மாதிரி கோகோனட் ஆயில் டெய்லி ராத்திரி படுக்கும்போது வாயில கொப்பளிச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த தைராய்டு சுரப்பி சீராகும். அதுக்குரிய எக்ஸசைஸ் லைட்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு கியூர் ஆகுறதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டுங்க. பொட்டேட்டோ எடுத்துக்கலாம், காளான் எடுத்துக்கலாம், பெரிஸ், ப்ளூபெரி, ரெட் பெரி அந்த மாதிரி பெரிஸ் வகைகள் எடுத்துக்கலாம். பட் இங்க நம்ம ஊர்ல கிடைக்கல, அதனால அது தேவையில்லை. நம்ம ஊர் நிலத்துல விளையிற பொருட்களை அதிகமா எடுங்க, உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாவே இருக்கும். தானியங்கள் அதிகமா எடுக்கலாம். முருங்கைக்கீரை, பாரம்பரிய அரிசிகள் எடுங்க, சிறுதானிய அரிசிகள் எடுங்க. தைராய்டு கூடிய டயட் சார்ட் அப்படின்ற போது மார்னிங்ல 6:30 இல்ல 6 o'clock நீங்க எந்திரிக்கிறீங்க அப்படின்னா வேக்கப் ட்ரிங்க் அப்படின்ற போது மல்லி அதிகமா எடுத்துக்கோங்க. மல்லி 1 கப்புனா சுக்கு அப்படின்றது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்ல இஞ்சி இருந்தாலும் இஞ்சி போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகு போட்டுக்கலாம். இஞ்சி இல்லை அப்படின்றவங்க மிளகு போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்க மல்லியை வந்து 1 லிட்டர் தண்ணியில கூட நீங்க ஒரு 50 மல்லி இல்ல 20 கிராம் 1 லிட்டர் தண்ணியில 20 மல்லி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த 1 லிட்டர் தண்ணியை கூட நீங்க 5ஆ பிரிச்சு குடிக்கலாம். காலையில எந்திரிச்சோனையுமே அந்த தண்ணி குடிங்க. அது போக நார்மல் வாட்டர் வந்து 250 ml இருந்து 500 ml வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அதாவது வார்ம் அப் ட்ரிங்க் மல்லி தண்ணி குடிக்கிறோமா, மல்லி தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா 30 இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் உடற்பயிற்சி செய்யுங்க. அது உடற்பயிற்சி அப்படின்னா வீட்டுக்குள்ள செய்யற எந்த உடற்பயிற்சி செஞ்சுக்கலாம், இல்ல வாக்கிங் போகலாம், யோகா பண்ணலாம், நிறைய எக்ஸசைஸ் இருக்கு, நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். அது மாதிரி உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, உடனே கிடையாது, உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு நீர் காய்கறிகளை நீங்க ஜூஸா போட்டு குடிக்கலாம். அதாவது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், சுரைக்காய் வெண்பூசணி ஜூஸ் போட்டிருக்கேன். நீங்க அதை கூட எடுத்து ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த வாரம் சுரைக்காய் எடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்து பீக்கங்காய் ஜூஸ், அந்த மாதிரி அடுத்த வாரம் பாவக்காய் ஜூஸ், அந்த மாதிரி நீர்க்காய்கள் பச்சையா அடிச்சு அது கூட இஞ்சி கருவேப்பிலை சேர்த்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ 4 வாரம் அப்படின்ற போது 4 ஜூஸ் குடிக்கலாம். என்னென்ன ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ற போது சுரைக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், பாவக்காய் ஜூஸ். பாவக்காய்னால குடிக்க முடியல அப்படின்றவங்க அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சுரைக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸையவே வந்து இது ஒரு வாரம் அது ஒரு வாரம் அப்படி மாத்தி நீங்க எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடலாம். காலை உணவு அப்படின்றது ஜூஸ் குடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க காலை உணவு எடுத்துக்கலாங்க. அந்த காலை உணவு அப்படின்றது சிறுதானிய இட்லியோ தோசையோ எடுத்துக்கோங்க. இட்லின்ற போது 2 இட்லி எடுத்துக்கோங்க. தோசைன்ற போது 1 தோசை எண்ணெய் ஊத்தாம கண்டிப்பா எடுக்கணும். அது மேல காய்கள் கூட நீங்க துருவிக்கலாம். ஏற்கனவே தோசை வீடியோ போட்டிருக்கேன், நீங்க போய் பாருங்க. 7 days 7 தோசை. அதுல இருக்க சோயா பீன்ஸ் தோசை தயவுசெய்து நீங்க சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சம்பா கோதுமை எடுத்துக்கலாம். வெறும் கோதுமை எடுக்கக்கூடாது. நீங்க சம்பா கோதுமை எடுத்து அதுல உப்புமா செய்யலாம். சிறுதானிய உப்புமாக்கள் ஒரு நாளைக்கு செய்யலாம். ஒரு நாள் இட்லி, ஒரு நாளைக்கு சிறுதானிய இட்லி மண்டே, அடுத்த நாள் தோசைகள் எடுத்துக்கலாம், அடுத்த நாள் சிறுதானிய உப்புமா எடுத்துக்கலாம். 4வது நாள் அப்படின்ற போது நீங்க கஞ்சி எடுத்துக்கலாம். அதாவது சிறுதானிய கஞ்சியாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா கம்பு கேப்ப கூழ் எடுத்து. 5வது நாள் அப்படின்ற போது நீங்க கம்பு கேப்பையே முளைக்கட்டி அந்த பால் எடுத்துக்கலாம். நீங்க அது மாதிரி முளைக்கட்டிய பயிர்கள் ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துக்கலாம். நீர் காய்களை அப்படியே சாலட்டா கூட ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ 7 நாளைக்கு 7 விதமா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட்டாவே இருக்குங்க. மிட் மார்னிங் 10 to 11 மணி வரைக்குள்ள நீங்க முடிஞ்ச அளவு தண்ணி குடிங்க. மோர் எடுத்துக்கோங்க. மோர்ல வந்து சப்ஜா விதைகள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சப்ஜா விதைகள். மோர் அப்படின்ற போது 50 கிராம் தயிர் எடுத்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நீங்க அதுல வந்து நல்லா அடிச்சு மிக்சியில அடிச்சு வாடையில இருந்தா எடுத்துட்டு அந்த மோரை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மோர்ல 1 ஸ்பூன் சப்ஜா விதைகள் போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆளி விதை பிளாக் சீடை அரைச்சு வச்சுட்டு அந்த பொடியை கூட நீங்க மோர்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பழம், ஒரு ஆப்பிள், ஒரு கொய்யா. இப்ப மாம்பழ சீசனுக்கு சிம்பிளா ஒரே ஒரு பீஸ் மாம்பழம் எடுத்துக்கலாம், ஒரு சாத்துக்குடி எடுத்துக்கலாம், ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற போது நட்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல வேர்க்கடலைகள் கொஞ்சமா எடுத்துக்கலாம். மதிய சாப்பாடு அப்படின்ற போது கண்டிப்பா பாலிஷ் பண்ண ரைஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது நம்மளுக்கு குணமாக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். முடிஞ்ச அளவு சிறுதானிய ரைஸ் எடுத்துக்கோங்க. சிறுதானிய ரைஸ் போது வரகு, திணை ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டாலே போதும். டெய்லி ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டாலே போதும். இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற போது நீங்க வெறும் காய்கறிகள் மட்டும் எடுத்துக்கலாம். காய்கறிகள், முட்டை, அது மாதிரி மீன், அந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்க எடுத்துக்கலாம். சிக்கனோ மட்டனோ கண்டிப்பா எடுக்கக்கூடாது. பாரம்பரிய அரிசிகள் அப்படின்ற போது வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா ரைஸ், இதெல்லாம் வந்து தைராய்டு இருக்கவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். மெயினா நீங்க ரைஸ் எடுக்கணும் அப்படின்னு
நினைக்கிறவங்க அன்பாலிஷ் ரைஸா எடுங்க. சிகப்பரிசிகள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம். அப்படியே இல்லை அப்படின்னு ரேஷன் கடை ரைஸ் பாலிஷ் பண்ணாம இருக்கும், உங்களுக்கு தெரியும், அது ஒரு சின்ன கப்புக்கு எடுத்துக்கலாம். காய்கறிகள் அதிகமா எடுங்க, முடிஞ்சா டெய்லி கீரை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நீர்க்காய்கள் இருக்கதான் செய்யணும். ஒரு காய் நீர்க்காய், அப்புறம் வந்து கீரைகள் இருக்கணும். ஒரு நாள் மீன் இருக்கணும். மீன் அப்படின்ற போது கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 மீன் எடுத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்க போதுமான அளவு கம்மியா எடுங்க. அது மீன் குழம்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மீன் வேக வச்சு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சாயந்தரம் அப்படின்ற போது ஈவினிங் டைம், அந்த ஈவினிங் டைம்ல லஞ்ச் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க ஒரு மல்லி வாட்டர், அதே மாதிரி மார்னிங்ல சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க மல்லி வாட்டர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க மல்லி வாட்டர் எடுத்துக்கலாம். ஈவினிங் அப்படின்ற போது பயிர் வகைகள், ஏதாவது வேக வச்ச பயிர் வகைகள் எடுத்துக்கலாம், இல்ல நட்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல பழங்கள் எடுத்துக்கலாம். கம்மியா எடுக்கணும். பயிர் அப்படின்ற போது சின்ன கிண்ணத்துக்கு 50 கிராம் இருந்தா எடுத்துக்கிட்டா போதும். அதாவது 20 to 30 பயிர் இருந்தா எடுத்துக்கிட்டா போதும். சோயாபீன் கண்டிப்பா எடுக்கக்கூடாது. சுண்டல் எடுத்துக்கலாம், கருப்பு சுண்டல் எடுத்துக்கலாம், பச்சை பயிர் எடுத்துக்கலாம், காராமணி எடுத்துக்கலாம், கிட்னி பீன்ஸ் அதை எடுத்துக்கலாம். பட் நீங்க எடுக்கக்கூடாத பயிர் அப்படின்றது சோயாபீன் மட்டும்தான். பழங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஈவினிங் டயத்துலயுமே நீங்க சுக்குமல்லி காப்பி எடுத்துக்கலாம். சுக்குமல்லி காப்பில நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. தேன் கிடைச்சா தேன் சேர்த்துக்கலாம். சுத்தமான தேன் பிரச்சனை இல்லைங்க. ஆனா இப்ப இருக்க தேன்ல வந்து சுகர் சேர்ந்ததுனால நீங்க வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பனகற்கண்டு இல்லைன்னா கருப்பட்டி. நைட் அப்படின்ற போது முடிஞ்ச அளவு பழங்கள் சாப்பிட பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிறுதானியத்துல செஞ்ச, அதாவது வரகு திரைந்து செஞ்ச ஆவியில நைட் அப்படின்ற போது ஆவியில வேக வச்ச ஐட்டம் எடுத்துக்கோங்க. இடியாப்பம் எடுத்துக்கலாம். இடியாப்பன்ற போது ராகி இடியாப்பம் ஒரு நாளைக்கு, கம்பு இடியாப்பம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சிறுதானியத்துல மாவெல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சு அதுல வந்து நீங்க இடியாப்பம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இட்லி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு, அதுவும் சிறுதானிய இட்லி எடுத்துக்கலாம். சம்பா கோதுமையில உப்புமா எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி காய்கறிகள் சூப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கருப்பு கவுனியோட சூப் வீடியோவே இருக்கு நம்ம வீட்டுல. அது டெய்லி நீங்க கண்டினியூவா எடுத்தா கூட சூப்பரா வெயிட் லாஸ் ஆகுங்க. கருப்பு கவுனியை டெய்லி ராத்திரி எடுத்து 8 கிலோ ஒரு பொண்ணு குறைச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட சொன்னா. ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அதே மாதிரிதான் மல்லி வாட்டர் எடுத்துக்கலாம். மல்லி அப்படின்ற போது ராத்திரி எடுக்க போது மட்டும் நீங்க மல்லியோட கொஞ்சம் ஓமமும் சுக்கும் மிளகு இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற போது பெனிஃபிட் சூப்பராகவே இருக்கும். ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன் எடுத்து வாயில ஊத்தி நல்லா கொப்பளிங்க. நல்லா இப்படி கொப்பளிக்க போது உங்க தொண்டையில வந்து படுற மாதிரி இருக்கணும். அது வந்து என்னன்னா உங்க தைராய்டு லெவல, உங்க தைராய்டு சுரப்பியை வந்து நார்மலா கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். படுக்கிறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி லெஃப்ட் ஃப்ரண்ட் பேக் இந்த மாதிரி மெதுவா பண்ணணும். கழுத்து பகுதியை இப்படி மெதுவா பண்ணுங்க. படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட் பண்ணாலே போதும். அதே மாதிரி டெய்லி ராத்திரி நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில வாயில ஊத்தி கொப்பளிச்சிங்க. அந்த கார்கிள்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு படுங்க. கண்டிப்பா லெவல் கம்மியா இருக்கவங்க ஒரே மாசத்துல குணமாக்குங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பா தைராய்டு அப்படின்ற ஒண்ணு குணப்படுத்த முடியும். அதே மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். காலையிலும் சரி சாயந்தரம் சரி கண்டிப்பா வாக்கிங், ஜாக்கிங், அப்புறம் ஸ்கிப்பிங், வீட்லயே செய்யற எக்ஸசைஸ் எது வேணா பண்ணிக்கலாம். யோகா கண்டிப்பா காலையில் 40 நிமிஷம் இல்ல சாயந்தரம் ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி கண்டிப்பா உடற்பயிற்சி செய்யுங்க. தைராய்டு அப்படின்றது கண்டிப்பா குணப்படுத்த முடியுங்க. சிம்பிளா நம்ம ஒண்ணு நான் திரும்ப சொல்றது, நம்மளோட லைஃப் ஸ்டைல கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா தைராய்டு அப்படின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. ரொம்ப ஈஸியா நம்மளால குணப்படுத்த முடியும். இது வந்து உங்க கையில தான் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.